கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 30வது வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஞானத்தை உரைத்து நாவு நியாயத்தை பேசும். என்னுடைய சிறு பிராயத்தில் மருத்துவரை சந்திக்க சென்றால் சுகவீனம் என்று சொல்லி அங்கு சென்றதும் அவர் முதலில் நாக்கை வெளியே நீட்ட சொல்லுவார். இன்னும் நல்லா காமிங்க நாக்கை அப்படிம்பாரு. நாக்கை நீட்டு காமிக்கணும். அந்த நாக்கின் நிறத்தை வைத்து அந்த தரத்தை வைத்து சுகவீனத்தை அவர் அளவிட்டு விடுவார். பிறகு கண்ணை சோதிப்பார்கள். இதில் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னாக்கா கையை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இருப்பார். வரல இந்த மணிக்கட்டை நாடி பார்ப்பது. அதுலேயும் அவர் இல்லைன்னாக்கா ஸ்டெத்தை எடுத்து நெஞ்சில் வச்சு அவர் காதில் வச்சுக்கிட்டு நம்ம நெஞ்சில் வச்சு அந்த பீட்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆண்டவரும் கூட மனிதனை முழுமையாய் படைத்தவர். அவனுடைய அந்தரங்கங்களை ஆராய்கிறவராய், நாம் எப்படி என்பதை அறிந்து கொள்ளுகிறவராய் அவர் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். யாருக்கு? நீதிமானுடைய வாய், நீதிமானுடைய நாவு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அடியெடுத்து வரும் பொழுது, என் ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தையையும் என்னுடைய நாவின் தன்மைகளையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ஆர்வி நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவன் God is concerned about our mouth. படைத்து விட்டேன், வாழ்வு என் நோக்கம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் வரவில்லை. நான் பேசுகிற வார்த்தையிலே தெளிவு இருக்க வேண்டும், அதிலே உண்மை இருக்க வேண்டும், இறைவனை விளம்புகிற வார்த்தையாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்களும் நானும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வளம் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் எதை சார்ந்து வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. பாருங்கள், 31வது வசனத்தில், அவனுடைய தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ என் ஆண்டவர் என் நாவின் மேல் கரிசனையோடு இருக்கும் பொழுது என் நடையின் மேலும் அவர் கரிசனையாயிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், என் தேவனுடைய வார்த்தைகள் என் இருதயத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, என் ஆண்டவரனை விசாரிக்கிறவராக அவருடைய வார்த்தையின் ஆழத்தை என் உள்ளத்திலே தந்திருக்கும் பொழுது, என்னுடைய செயல்பாடுகள் நேர்த்தியாயிருக்கும். சிறு பிராயத்தில் ஞாயிறு பள்ளியில் பாடுகிற ஒரு பாடல், கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடல் உண்டு. 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் வார்த்தை கேட்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய, 2 சிறு கால்கள் அவர் பாதை நடக்க, 1 சிறு வாய் அவர் வார்த்தை பேச, 1 சிறு இருதயம் அவருக்கு கொடுக்க. இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். என்னை உருவாக்கினவருக்கு என்னை சொந்தமாக்க விரும்புகிற ஒரு செயலாய் அது காணப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலும் கூட இப்படி இதற்கு ஒத்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, தேவன் தந்த இந்த காலங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? என் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமான வாழ்க்கை அமைத்து வாழ முற்படுகிறோமா? அப்படி செய்வோம் என்று சொன்னால் இறை ஆசியை விளங்க பண்ணுகிற மக்களாய் காணப்படுவோம். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் மகிமைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.